எல்லாருக்கும் வணக்கம். நானும் விக்னேஷ். எனது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம மெர்ஜ் சார்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம மெர்ஜ் சார்ட் அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த சார்ட்டிங் அல்காரிதம்னா என்ன, நம்பர்ஸ் எப்படி வேணால் இருக்கலாம். அது ஒன்று வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில், அப்படி இல்லைனா டிக்ரீசிங் ஆர்டரில் சார்ட் பண்ணணும். சரிங்களா? இதுதான் சார்ட்டிங் அல்காரிதம். இப்போ ஜஸ்ட் இன் கேஸ் வந்து நம்ம ஒரு அரே எடுத்துக்கலாம். ஓகே, -1 -5 10 1 -3 அப்புறம் 2ன்னு வச்சுப்போம். சரிங்களா? மொத்தமாக இதில் வந்து 1 0 1 2 3 4 5 6 எலிமெண்ட் இருக்குது. ஓகே, இந்த அரேயோட இண்டெக்ஸிங் வந்து 0லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? இப்போது இது என்ன ஆகும் அப்படின்னா, மொத்தமாக டிவைட், இது மொத்தமாக 2-3 ஆப்ரேஷன் நடக்கும். அதில் ஒன்று வந்து டிவைட். ஓகே, அப்புறம் பேஸ் அரே ஜென்ரேட் ஆகும், அப்புறம் மெர்ஜ் ஆகும் திருப்பி. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இது டிவைட் பண்ணணும். எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து இதில் மொத்தம் 6 எலிமெண்ட் இருக்குது. அப்போ இது வந்து ஈஸியாக டிவைட் பண்ணிடலாமா? 3 எலிமெண்ட் டிவைட் பண்ணலாம். -1 -5 10 அப்புறம் 1 -3 -2. இப்போ டிவைட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி என்ன ஆகும்னா, திருப்பி ஒன்ஸ் மோர் டிவைட் ஆகும். ஓகேங்களா? எப்படி டிவைட் ஆகும்? இப்போ முன்னாடி வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சு, ஸோ 3 டிவைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆட் நம்பராக இருக்குது. இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா 2 1 அப்படின்னு ஆகும். என் சைடு 2, லெஃப்ட் சைடு 2 1 ஆகும். லெஃப்டில் வந்து 2 எலிமெண்ட் இருக்கும், ரைட் சைடில் வந்து ஒரு எலிமெண்ட் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி டிவைட் ஆயிரும். இப்போது எலிமெண்ட் வந்து ஃப்ராக்மெண்ட்ஸை டிவைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? சார்ட்டிங் பண்ணோம்ல. இப்போது ஸ்வாப் சார்ட்னு கேள்விப்பட்டுருவோம்ல, ஸ்வாப் ஆகும்ல, 2 எலிமெண்ட் ஸ்வாப் ஆகுமா? இப்போது -1 பெருசா -5 பெருசா அப்படின்னு பார்த்துட்டு சார்ட் ஆகும். -5 தான் சின்ன நம்பர், -1 இங்கே வந்துடும். சரிங்களா? 10 வந்து சிங்கிள் எலிமெண்ட், அது எதுவும் பண்ண தேவையில்ல, ஸோ அப்படியே வந்துடும். இங்கே என்ன ஆகும்? -3 1 அப்படின்னு வரும். 2 வந்து சிங்கிள் எலிமெண்ட், ஸோ எதுவும் பண்ண தேவையில்ல, அப்படியே வந்துடும். இப்போது இதை வந்து மர்ஜ் பண்ணணும். சரிங்களா? இப்போ என்னன்னா, இது இந்த லேயர் ஆஃப், இதுதான் டிவைட். இது பேஸ் அரே. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்? மர்ஜ் ஆகணும்ல, மர்ஜ் பண்ணிடலாம். இதுதான் மர்ஜ். இப்போது இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றா மர்ஜ் ஆகும், இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றா மர்ஜ் ஆகும். எப்படி மர்ஜ் ஆகும்? இப்போது -5 -1 10 அப்படின்னு மர்ஜ் ஆகிடுச்சு, ஏன்னா அரேஞ்சில் இருக்குது. இப்போது இப்படி இது ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் ஆகும். அதே மாதிரி -3 1 2. சரிங்களா? எல்லாமே இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. இப்போது ஸ்ப்ளிட் பண்ண, டிவைட் பண்ண 2 அரேயும் ஜாயின் பண்ணோம்ல, மர்ஜ் பண்ணோம்ல. அப்போ என்ன ஆகும்னா, எப்படி ஆட்டோமேட்டிக்காக -5 ஸ்வாப்பிங் டெக்னாலஜி மூலயமா, அந்த ஸ்வாப்பிங் இது மூலயமா நம்ம போட்டிருக்கூட ஒரு ஸ்வாப்பிங் மூலயமா -3 -1 1 2 10 அப்படின்னு அரேஞ்ச் ஆகிரும். சரிங்களா?
இந்த மாதிரி டிவைட் பேஸரை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மர்ஜ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதான் மர்ஜ் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டிவைட் பண்ணி ஷார்ட் பண்ணி திருப்பி மர்ஜ் பண்ணுறோம், திருப்பி ஷார்ட் பண்ணுறோம். ஸோ இது பேர் தான் மர்ஜ் சார்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த மர்ஜ் சார்ட் அல்காரிதமை எப்படி பைத்தானில் கோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் நான் விக்னேஷ். நன்றி.